இதன் ஆரம்ப விலக்கோரல் 15,000 ரூபாயிலிருந்து நிர்ணயிக்கப்படுகின்றது. 15,000 ரூபாயிலிருந்து இதன் ஆரம்ப விலக்கோரல் நிர்ணயிக்கப்படுகின்றது. 1,500 ரூபாய்க்கு ஆரம்ப விலக்கோராக இங்கே 4 குஞ்சுகள் 2,000 ரூபாய் ஆரம்ப விலையிலிருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. முலாந்தரம் 2,500 ரூபாய் பாத்தீங்கன்னா 3,800 ரூபாய்க்கு இந்த 2 சேவலும் வந்து மை மொட்டை மாமா வந்து வேண்டிக்காரு. நாளைக்கு அடிச்சு விட கோழி அடிச்சு குழம்பு வச்சு நாளைக்கு ஒரு வெளியே ஒரு விருந்து. பாருங்க, ஏராளமான மக்கள் வந்திருக்காங்க. முழுவதுமாக மின் விளக்குகளால வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கு. பாருங்க, அவ்வளோ அழகா இருக்கு. முழுக்க பாருங்க, அதுல கலர் கலர் பலூன் எல்லாம் வச்சிருக்காங்க. மின் விளக்கு எரிக்கிற மாதிரி இந்த பலூன் வச்சிருக்காங்க. அவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க, வேற லெவல்ல இருக்கு. இந்த பலூன்கள் எல்லாமே வந்து அட்டகாசமா இருக்கு, நல்லா இருக்கு. இரவு நேரத்துல வந்து ஜொலி ஜொலிக்குது. இனி நாங்கள் இப்ப ஆலயத்துக்குள்ள போறோம். பாத்தீங்கன்னா காவடிகள் என்னது பாய் 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 பாருங்க, இரவு நேரத்துல வந்து இப்படி இருக்குன்னு பாருங்க, அட்டகாசமா இருக்கு. ஓ, மக்கள் வந்திருக்காங்க. காவடி ஆடு நடக்குது பாருங்க. என்ன ஓவையலாங்க இல்ல பாருங்க, தூக்கு காவடிகள் எல்லாமே வந்துட்டு அடுத்த விஷயம் பாருங்க, சிவபெருமானுடைய இந்த உருவத்தை வந்து இந்த மின் விளக்குல வந்து செய்யிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க, வேற லெவல்ல இருக்கு, நல்லா இருக்கு. இந்த இரவு நேரத்துல இப்படி பார்க்க நாகாம்பரம் ஆலயம் அழகா இருக்கு. நீங்க பாருங்க, முழுக்க மக்கள் இருக்காங்க. அங்க எல்லாம் மக்கள் இந்த பகுதிகள் எல்லாம் வந்து இந்த கச்சான் வியாபாரம், உடுப்பு வியாபாரங்கள் வச்சுக்கிறாங்க. இந்த பகுதிகள் பாருங்க, இங்கல பகுதிகளில் முழுமையாக வந்து மக்கள் இருக்காங்க. பாருங்க, முழுக்க இருக்கிற நான் போய் காட்டின மாதிரி தான். இப்போ இரவு பார்க்க அவ்வளவு அழகா இருக்குது. காவடி ஆடிக்கொண்டே போறாங்க. இசை ஒழிக்க ஆடிக்கொண்டு போறாங்க. சுவாமி வீடுகளை வர்றதுக்காக அமைக்கப்பட்டிருக்காங்க, நடக்க போது. பாருங்க, இரவு நேரத்தில் ஆலயம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, கற்பூரம் எல்லாமே வந்து எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. கற்பூரங்கள்
இந்த பகுதியில் பாருங்க மேலுக்கு மின் விளக்கு எல்லாம் வந்து போட்டு அவ்வளவு அழகா வந்து செஞ்சிருக்காங்க. அழகா இருக்கு. மக்கள் எவ்வளவு பேர், நிறைய பேர் எவ்வளவு பேர் நிக்கிறாங்க. இங்க பாருங்க எவ்வளவு வேணும் பாருங்க. நிறைய சுத்து. இந்த பகுதியில பாருங்க சாப்பாட்டுக்காக மக்கள் இவ்வளவு பேர் லைன்ல நிக்கிறாங்க பாருங்க. அன்னதானத்துக்காக வந்து இவ்வளவு பேர் வந்து லைன்ல நிக்கிறாங்க. அவ்வளவு பேர் நிக்கிறாங்க. ஏன் நிக்கிறீர்கள்? ஏன் நிக்கிறீர்கள்? எங்க இருந்து வரீங்க? உள்ளதீவு. உள்ளதீவு எந்த இடம்? தண்ணீர். ஒரு வருஷம் மாறுதா? ஒரு வருஷம் மாறுதா? சரி சரி சரி. என்ன இந்த அம்மனை பற்றி என்ன நாளையத்தை பற்றி சொல்ல என்ன சொல்லுவீங்க? அது தெரியாது. அது தெரியாது. ஆனா கோயிலுக்கு வருவீங்க. சரி ஓகே. பாருங்க இவ்வளவு மக்கள் வந்து நிக்கிறாங்க பாருங்க. அன்னதானம் பண்றதுக்காக இவ்வளவு மக்கள் வந்து லைன்ல நிக்கிறாங்க பாருங்க. சாப்பாட்டுக்காக நிக்கிறாங்க. அவ்வளவு டேஸ்டா இருக்கும். கோயில் சாப்பாடு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிளேன் என்ன ஃப்ரீயா கொடுக்குறாங்களா? ஃப்ரீயா கொடுக்குறாங்களா? என்ன வேண்டி வேண்டி வச்சுக்கே பிளேன் ஃப்ரீயா வந்து இதயத்தைத்தான் இறைவன் பார்ப்பதற்கும் இந்த மக்கள் பார்ப்பதற்கும் ஒரு பக்தியை பார்ப்பதற்கும் ஆகவே நகை போன்ற உடைமைகளையும் தொலைபேசி குழந்தைகளையும் பாதுகாப்பாக பாருங்க. ஏலங்கூர் இடத்த இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆட்கள் வந்து நிக்கிறாங்க. வந்து பார்த்து நிக்கிறாங்க. என்ன கொஞ்ச நேரத்துல ஏலம் கூற போகுது. ஓகே இப்ப பாருங்க நேரம் வந்து 2 மணி ஆகுது. இங்க பாருங்க நிறைய பேர் வந்து இப்போ நித்திர கொண்டு நிற்கிறாங்க. இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கோழி வந்து ஏல விற்பனை வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு பாருங்க. மீண்டும் இங்கே ஒரு ஆடு அடுத்த ஆடு இங்கே காட்சிக்காக காண்பிக்கப்படுகின்றது. இதன் ஆரம்ப விலக்கோரல் 15,000 ரூபாயிலிருந்து நிர்ணயிக்கப்படுகின்றது. 18,000 ரூபாய் 18,000 ரூபாய் முதத்தரம், 18,000 ரூபாய் 18,000 ரூபாய் மூவாந்தரம். ஆம் தற்போது இந்த ஆடு 18,000 ரூபாய்க்காக இங்கே ஏல விற்பனைகள் விற்கப்படுகின்றது. அன்பரே இந்த எடுத்துக்காரு 18,000 ரூபாய்க்கு. மிகவும் நாங்கள் கோழி ஏல விற்பனைக்காக செல்லவிருக்கின்றோம். தற்போது ஆடுகள் அனைத்தும் இங்கே ஏல விற்பனை நடைபெற்றிருக்கின்றது. மிகவும் நாங்கள் கோழி விற்பனைக்கான இலக்கிற்கு செல்ல இருக்கின்றோம். 2,300 ரூபாய், 2,400 ரூபாய், 2,500 ரூபாய், 3,000 ரூபாய், 3,000 ரூபாய் மூலாந்தரம், 3,000 ரூபாய் இரண்டாந்தரம், 2,500, 2,600, 2,800 மூலாந்தரம், 3,000 மூன்றாந்தரம். மலிவான விலையிலே கோழிகள் சூடு பிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. வந்து கேளுங்கோ. பத்தாடியார்களே தற்போது ஏல விற்பனை இடம்பெற்றிருக்கின்றது. அனைவரும் அன்போடு அழைக்கின்றோம். 3,000, 3,500, 3,500 மூலாந்தரம், 3,100 இரண்டாந்தரம், 3,500 மூன்றாந்தரம். 3,500 ரூபாய்க்கு இப்ப முடிக்கப்பட்டிருக்கு ஏலம். 5,700, 5,700, 5,700 மூலாந்தரம், 5,700 இரண்டாந்தரம், 5,700 மூன்றாந்தரம். 5,700 ரூபாய்க்கு இந்த 2 சேவல்கள் வந்து இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அண்ணா நன்றிக்காரு.
ரெண்டு சோத்து சட்டை போட்டாங்க வெளிநாட்டு வேண்டிக்காரு காசன்றாரு வெற்றிகரமாக வேண்டிக்காரு அண்ணா வாழ்த்துக்கள் 4500 முலாந்தரம் 4600 4600 முலாந்தரம் 4600 இரண்டாந்தரம் 4600 மூன்றாந்தரம் 3600 4000 ரெண்டு சேவல் 4100 4100 முலாந்தரம் 4100 இரண்டாந்தரம் 4200 4200 முலாந்தரம் 4300 4400 4500 4500 முலாந்தரம் 4500 இரண்டாந்தரம் 4500 மூன்றாந்தரம் 3000 ஆரம்பம் 3000 ரெண்டு பெரிய சேவல் 3500 3600 3600 முலாந்தரம் ஏழை விற்பனை எவ்வளவு பண்ணிக்கிறாங்க 3700 முலாந்தரம் 3700 இரண்டாந்தரம் 3800 எண்ணூறு 3900 முலாந்தரம் 3900 இரண்டாம் 3900 மூன்றாம் 3500 3600 4000 4000 மூலாந்தரம் 4000 இரண்டாந்தரம் 4000 மூன்றாந்தரம் 3800 மூலாந்தரம் 3800 ஆரம்ப விலை 4200 4300 4500 4600 4600 முலாந்தரம் 4800 4800 முலாந்தரம் 4900 4900 5000 5000 முலாந்தரம் 5000 முலாந்தரம் 5100 5100 5100 முலாந்தரம் 5100 இரண்டாந்தரம் 5150 பாத்தீங்கன்னா அதுல 3800 ரூபாய்க்கு இந்த ரெண்டு சேவலும் வந்து மை மொட்டமாவா வந்து வேண்டிக்காரு நாளைக்கு அடிச்சு வெடக்கோழி அடிச்சு குழம்பு வச்சு நாளைக்கு ஒரு பெரிய ஒரு விருந்து இங்க பாருங்க தூக்காடு ரெண்டு பேரும் வேண்டியாச்சு காட்டுறா பாருங்க உருவா வந்து இந்த இளம் போய்கொண்டே இருக்குது 5000 முலாந்தரம் 5100 வெற்றிகரமாக ஏலத்தை கேட்டு நாளைக்கு சாப்பாட்டுக்கு வேண்டி கொண்டு வந்த மாவட்டமாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பாருங்க கோழி ரெண்டு சேவல் 3800 என்ன கடைசி நேரத்தில் எடுத்து விட்டேன் கடைசி நேரத்தில் ரெண்டு சேவல் பாருங்க பரவாயில்ல ஓகே என்ன நீ அண்டைக்கு ஒன்று இல்லை 3000 ரூபாய் என்ன 3000 ரூபாய்க்கு இது நான் 3800 ரூபாய்க்கு ஓகே வாங்க நீங்க நாளைக்கு சம்பவம் உங்களை வாங்க ஓகே நாங்கள் எவ்வளவு நேரம் ஏலங்கூடுறதையும் பார்த்திருப்பீர்கள் நாங்களும் வந்து ரெண்டு சேவல் வந்து வாங்கியிருக்கிறோம் ஓகே இதோட நாங்களும் வந்து விடைபெறுறோம் ஓகே பாய்